Hi, hello, this is Staff CA 360 from TAF IS Academy and I am Keerthana from Tanjore branch. So, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஸோ இப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அவங்க எந்தெந்த கான்ஸ்டியூன்சிஸில் இருந்து வின் பண்ணதில் இருந்து அவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு மினிஸ்ட்ரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ தமிழ்லையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது லோக்பவன்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஆகி வந்த அந்த அவங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஸோ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக நினச்சி இப்போ ரிவைஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் வந்துட்டு கிளியராக நம்ம என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் யார் யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. May 4th ரிசல்ட் வந்துச்சு. 108 சீட்ஸோட நம்மளுடைய டிவிகே தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 சீட்டோட மேஜராக வந்து வின் பண்ணி அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து ஏடிஎம்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது இல்லைங்கிறதுனால ஸ்பெஷல் மெஜாரிட்டியை நீங்கள் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஓத் ஆஃப் ஆஃபீஸ் வந்து சிஎம்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லியிருந்தார். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது 234ல் 118 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இவங்க 108 வச்சுருந்தாங்க. அந்த 108லேயும் வந்து விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நின்றுந்தார், பெரம்பூர் அண்ட் ஆல்சோ திருச்சி கிழக்கு. இப்போ அதில் ஏதாச்சும் ஒரு தொகுதி கண்டிப்பாக அவர் வந்துட்டு ராஜினாமா செய்யணும். ஸோ அப்படி இருக்கப்ப 107ஓட இருந்தாங்க. ஸோ 118 அவங்க ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பார்த்திங்கன்னா சிபிஐ, சிபிஎம், அப்புறம் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா விசிகா இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து வந்ததுனால அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்ததுனால அந்த 120 சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஸோ கேரளா அண்ட் ப்ளஸ் அடிஷ்னல் சார்ஜ் தமிழோடைய கவர்னராக இருக்கார். ஸோ அவர் தான் வந்து ஓத் ஆஃப் ஆஃபீஸ் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு ஓத் ஆஃப் ஆஃபீஸ் வந்துட்டு சீஃப் மினிஸ்டருக்கு பண்ணிட்டாரு. சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ ஒரு 9 மினிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 23 மினிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஓத் ஆஃப் ஆஃபீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கூட்டணி கட்சிகளாக இப்போ வந்திருக்காங்கல்ல, ஸோ அதில் இருந்து ஒரு 2 பேருக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா 2 பேருக்கு வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் யார் யார் என்னென்ன தொகுதியில் நின்னாங்க அண்ட் அவங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் நீட்டாக வந்து பார்த்துடலாம். ஓகேவா? சரி. ஸோ வந்து ப்ரெஸ் ரிலீஸ் 38 16/5/2026 படி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து தமிழ்நாடு போர்ட்ஃபோலியோஸ் அண்ட் சப்ஜெக்ட் அலோகேஷன்ஸ் சும்மா ஒரு பிடிஎஃப் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பாருங்கள். ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் ரெக்கமெண்டட் டு தி ஹானபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு த போர்ட்ஃபோலியோஸ் அண்ட் சப்ஜெக்ட் அலோகேஷன்ஸ் டு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹூ were sworn in along with him on 10/5/2026. Honorable Governor of Tamil Nadu has approved the allocation of the portfolios among the Council of Ministers as follows. Okay va? So இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சி ஜோசப் விஜய். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு கேபினெட் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 35 மினிஸ்டர்ஸ் தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க முடியும். இப்போ வந்து 15% ஆஃப் தி ஓவரால் சீட்ஸ் அப்படின்னா 234ல் 15%. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அந்த 35 மினிஸ்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் யார் யார் என்னென்ன அலோகேஷன் பார்த்துலாம். சி ஜோசப் விஜய் அவர்கள் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர். ஸோ டிவிகே பார்ட்டி வின் பண்ணி வந்தோடனே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆனோடனே அவருக்கு வந்துட்டு என்னென்ன அலோகேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருக்கு சில அலோகேஷன்ஸில் ரிவைஸ்டு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அது என்னென்னு கீழே பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஓகேவா? ஸோ அவருக்கு என்னென்ன சேஞ்சஸ்னால் எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோஸ்லேருந்து ரிவைஸ்டு போர்ட்ஃபோலியோஸ் என்னென்னலாம் மாறுபட்டிருக்குன்னா பப்ளிக்கு, ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகேவா, அண்ட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸு, இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ், போலீஸ், ஹோம், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ், பாவர்ட்டி அலிவேஷன் அண்ட் ரூரல் இண்டபெட்னஸ்,
youth welfare, welfare of the children, aged differently abled persons, municipal administration, women and urban and water supply. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரோடைய போர்ட்ஃபோலியோஸ் இதெல்லாம் தான் வந்து அவருக்கு கீழே இயங்கக்கூடிய இது. ஸோ இதில் என்ன விதமான இதாக இருந்தாலும் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் தான் இதுக்கான வந்து டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து இது. சரியா? ஸோ இதில் வந்து இப்போ ரிவைஸ்டாக இப்போ சொல்லியிருக்கிறதுல இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு என் ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத் அண்ட் பஞ்சாயத் யூனியன், இரிகேஷன் ப்ராஜெக்ட் இன்க்ளூடிங் ஸ்மால் இரிகேஷன். ஸோ நீர் பாசனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம். அப்புறம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டு. சரியா? அப்போ கிராமப்புறங்கள் டெவலப்மெண்ட்ஸ் மேம்பாட்டுக்காக பண்ணக்கூடிய அந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து என் ஆனந்த் அவர்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு ஆர் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அண்டு லா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் எலக்ட்ரிசிட்டி அவர்கிட்ட தான், இபி அவர்கிட்ட தான் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி அண்டு நான் கன்வென்ஷன் எனர்ஜி டெவலப்மெண்ட், லா, கோர்ட்ஸு, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், கவர்னர், எலெக்ஷன்ஸ் அண்டு பாஸ்போர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் நான் கன்வென்ஷன் எனர்ஜி டெவலப்மெண்ட், அந்த எனர்ஜி ரிலேட்டடானது, லா ரிலேட்டடானது எல்லாத்துக்குமே வந்துட்டு இவர் மினிஸ்டர். அப்புறம் வந்து பாஸ்போர்ட்ஸு, எலெக்ஷன்ஸு, கவர்னரோடது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி. அடுத்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட். சரியா? பப்ளிக் ஒர்க்ஸ், பில்டிங்கு, ஹைவேஸு, அப்புறம் மைனர் போர்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது, துறைமுகங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் வந்துட்டு இவர் தான் வந்து மினிஸ்டர். அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக வந்துட்டு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா. அவர் பேஸ்கெட் பால் பிளேயர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாக்டர் கேஜி அருண்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த், மெடிக்கல் எஜுகேஷன் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஹெல்த், மெடிக்கல் எஜுகேஷன் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர். சரியா? குடும்பங்கள் நலம் அப்படிங்கிறது அவர் தான் வந்துட்டு வச்சுருக்காரு, குடும்ப நலங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லத்தையும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ரிலேட்டடான பார்க்கக்கூடியதுலாம் எல்லாம் அவர் தான். மெடிக்கல், எம்பிபிஎஸ் எஜுகேஷன்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடியது அவர் தான், டாக்டர் கேஜி அருண்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் செங்கோட்டையன் அவர்களுக்கு முன்னாடி மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் கொடுத்துருந்தாங்க, நிதித்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கான அலோகேஷன்ஸ் என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை வந்து ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கு மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதையும் நம்ம கீழே பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி வெங்கட்ராமன், மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ், மினிஸ்டர் ஆஃப் தி ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே இப்போ யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ரமணன் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. சிவில் சப்ளைஸ், கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரைஸ் கண்ட்ரோல், ஃபுட் ரிலேட்டடான எல்லாமே, அந்த ஃபுட் ரிலேட்டடாக பேக்கட் ஃபுட்ஸ்லேருந்து எதெல்லாம் இருக்கோ அதுக்கான கண்ட்ரோல் எல்லாமே இப்போ வெங்கட்ரமணனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் நிர்மல்குமார் தான் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ராஜ்மோகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், தமிழ் டெவலப்மெண்ட் அண்டு இன்ஃபர்மேஷன் பப்ளிசிட்டி. ஸோ இப்போ அவர் வந்துட்டு கூட 10th வெளியீடு புக்ஸ் வந்து 1 to 3 இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்ட நூல்களை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து 10th ரிசல்ட் இப்போ விட்டாங்க. ஸோ வந்து ராஜ்மோகன் அவர்கள் ஸ்கூல் எஜுகேஷன், தமிழ் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்காரு, இன்ஃபர்மேஷன் அண்டு பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேட்டட். இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழேயும் இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா தமிழ் அஃபிஷியல் லாங்குவேஜ், தமிழ் கல்ச்சர், இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டியும் இவர் தான். அண்ட் ஃபிலிம் டெக்னாலஜி, சினிமாட்டோகிராஃப் ஆக்ட், நியூஸ் பிரிண்ட் கண்ட்ரோலும் இவர் தான். ஸ்டேஷனரி பிரிண்டிங், கவர்மெண்ட் ப்ரெஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மோகன் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் டாக்டர் டிகே பிரபு வந்து மினிஸ்டர் ஃபார் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ்க்கு வந்து யார் பார்த்தீங்கன்னா வந்து
டிகே பிரபு அவர்கள். சரியா? ஸோ டிகே பிரபு அவர்கள் தான் வந்து மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ். ஓகேவா? ஸோ கனிம வளங்களுக்கான மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிகே பிரபு. கீர்த்தனா அவர்கள் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் தொழிலுக்கான மினிஸ்டர் பார்த்தீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து தொழில்துறை மினிஸ்டர் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கானது கீர்த்தனா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுறது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ இங்கே செங்கோட்டையனுக்கு நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு வந்து மினிஸ்டர் ஃபார் ஃபினான்ஸு இருந்ததை வந்து இப்போ மாற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொபோஸ்ட் டெசிக்னேஷன் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் இப்போ அலோகேட் பண்ணியிருக்கிறது ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டெப்டி கலெக்டர்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிராமதன் பூதன் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு அவர் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு லெவலில் வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த டெப்டி கலெக்டர்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ரெவன்யூஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் எல்லாமே இவர் கண்ட்ரோலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுடைய ஸ்பீக்கராக வந்து ஜேசிடி பிரபாகர் வந்திருக்காரு லெஜிஸ்லேட்டிவ் ஸ்பீக்கராக. டெபுட்டி ஸ்பீக்கராக ரவிசங்கர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. துறையூரில் நின்று ஜெயிச்சவர் 1000 விளக்குலேருந்து ஜெயிச்சவர் தான் வந்து ஜேசிடி பிரபாகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா கொறடா அப்படின்னா அரசு கொறடாவாக வந்து இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு கொறடா இருந்தாலும் எல்லா எம்எல்ஏஸ்க்குமான கொறடாவாக சபரிநாதன் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் யார் இவங்கெல்லாம் என்னென்ன கான்ஸ்டியூன்சியில் நின்று ஜெயித்தவங்க இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூத்துக்குடியில் நின்று ஜெயித்தவர் தான் ஸ்ரீநாத் அவர்கள். ஸ்ரீநாத்துக்கு மினிஸ்டர் ஃபார் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே அதோட டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் எல்லாருமே இவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் கமலி எஸ். சரியா? இவங்க அவினாசியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இளம் வயதில் 28 இயர்ஸில் வந்துட்டு மினிஸ்டர் ஆகிருக்காங்க. ஸோ மினிஸ்டர் ஃபார் அனிமல் ஹஸ்பெண்ட்ரி, ஸோ கால்நடைகளுக்கான மினிஸ்ட்ரி வந்துட்டு இவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட் சி விஜயலட்சுமி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குமாரபாளையம் கான்ஸ்டியூன்சியில் நின்று ஜெயித்தவங்க. இவங்களுக்கு வந்து மில்க் அண்ட் டைரி டெவலப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு பால்வளத்துறை அமைச்சர் பதவி இவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ரஞ்சித் குமார் காஞ்சிபுரம் கான்ஸ்டியூன்சிலேருந்து காஞ்சிபுரம் தொகுதியிலேருந்து ஜெயிச்சவர். ஸோ மினிஸ்டர் ஃபார் ஃபாரஸ்ட் வந்து காடுகளுக்கான அந்த ஃபாரஸ்ட் அந்த வனத்துறை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே இவர் தான் ரஞ்சித் குமார் தான் மினிஸ்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வினோத் அவர்கள் கும்பகோணம் அசம்பிளிலேருந்து போனவர், அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலேருந்து போனவர் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அக்ரோ சர்வீசஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் கூட்டுறவுகள் அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லாமே சுகர் கேன் எக்ஸைஸ் அதுக்கான டெவலப்மெண்ட் அண்ட் வேஸ்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ராஜீவ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருவாடனை அப்படின்னு சொல்லக்கூடிய அசம்பிளியில் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ கான்ஸ்டியூன்சியில். ஸோ என்விரான்மெண்டல் கிளைமேட் சேஞ்ச் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிளைமேட் சேஞ்ச். சரியா? கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே பார்த்துக்கிட்டே தான் வரோம். ஸோ கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். ரொம்ப ஹார்மாக போகிற டெம்பரேச்சர்லாம் கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு இதுதான். ஸோ அதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் யாருக்கு போயிருக்கு? ராஜீவ் அவர்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பி ராஜ்குமார் கடலூர் அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் நின்றுருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கடலூர் தொகுதியில் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கு தான் போயிருக்கு. அப்படின்னா அவர் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வருதுன்னா ரூரல் ஹவுசிங் டவுன் பிளானிங் ப்ராஜெக்ட்ஸு அதுக்கப்புறம் ஹவுசிங் டெவலப்மெண்ட்ஸ் அக்காமடேஷன் கண்ட்ரோலு தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு அர்பன் பிளானிங் அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ ரூரல் அர்பன் எல்லாத்துக்குமான டெவலப்மெண்ட்ஸு எல்லா ப்ராஜெக்ட்டும் இவர் கண்ட்ரோலில் தான் வருது ராஜ்குமார் கீழே. சரி. வி காந்திராஜ் வந்து அரக்கோணம் அசம்பிளியில் ஜெயிச்சவர் மினிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேஷன் கூட்டுறவுக்கான ஒரு இவராக வந்து காந்திராஜ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேஷன் வந்து வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அங்கே சென்ட்ரலில் வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் அதுக்கான மினிஸ்ட்ரியாக இருக்கார். இப்போ தான் வந்து மினிஸ்ட்ரி கூட வந்து கொண்டு வந்தாங்க, அது கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஏற்கனவே வினோத் அவர்களோட இதில் கோஆப்ரேஷனும் இருக்குது. ஸோ இது கோஆப்ரேஷன்னு தனியாக அதுக்கான மினிஸ்ட்ரியும் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் மதன் ராஜ் பி வந்து மைக்ரோ குறு சிறு
நிறுவனங்கள். ஸோ அதுக்கான மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான இதுதான் இவர் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடிங் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஜெகதீஸ்வரி கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் கான்ஸ்டிடுவன்சி சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இவங்க தான். ஓகேவா, சோஷியல் வெல்ஃபேர் இன்க்ளூடிங் உமன் வெல்ஃபேர் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் கரெக்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பெக்கர் ஹோம்ஸ், அதுக்கப்புறம் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் நியூட்ரியஸ் மீல் ப்ரோக்ராம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே தான் வருது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ராஜேஷ்குமார் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் வந்து கிளியூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சவர் தான் ராஜேஷ்குமார், அவருக்கு தான் டூரிசம் டிபார்ட்மெண்ட் போகுது. நெக்ஸ்ட் விஜய் பாலாஜி அவர்கள் ஈரோடு கான்ஸ்டிடுவன்சியில் இருந்தவர். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் காதி அது போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போர்டு அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு போகுது, விஜய் பாலாஜி அவர்களுக்கு. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ராசிபுரத்தில் நின்று ஜெயிச்சவர். ஸோ அவருக்கு வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் போகுது. கமர்ஷியல் டாக்ஸஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், டெப்ட் ரிலீஃப் இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் மணி லெண்டிங், சிட்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெப்ட் ரிலேட்டடாக கமர்ஷியல் டாக்ஸஸ் ரிலேட்டடாக ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்துட்டு லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு போகுது. விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களுக்கு என்ன போகுதுன்னா சேலம் சவுத் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிலேருந்து ஜெயிச்சவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக வந்திருக்காரு. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்போர்ட், நேஷனலைஸ்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியாக வந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ரமேஷ் அவர்கள் ஸ்ரீரங்கம்லேருந்து ஜெயிச்சவர். அவர் வந்து ஹிந்து அண்ட் ரிலீஜியஸ் அறநிலைத்துறையில் கீழே மினிஸ்ட்ரி அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காரு. விஸ்வநாதனுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி துறைக்கான இது வந்து ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லேயும் இவர் தான் இருக்கார். நெக்ஸ்ட் குமார் அவர்கள் வந்து வேளச்சேரியில் நின்று ஜெயிச்சவர். அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முதல் ஏஐக்கான ஒரு அமைச்சகம் ஒரு துறை அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாடு அசம்பிளியில் முதல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். வேளச்சேரி தொகுதியில் நின்று ஜெயிச்ச குமார் ஆர் என்பவர் தான் வந்து நம்மளுடைய ஏஐ மினிஸ்டர். இதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நோட் பண்ணிப்போம். ஏஐ இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் எல்லாமே இவர் கீழே தான் வருது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிஜிட்டல் சர்வீசஸ், ஏஐ துறை. ஸோ இது எல்லாமே அவர் கீழே தான் வருது. நெக்ஸ்ட்டு தென்னரசு கே வந்து ஸ்ரீபெரும்புதூர் கான்ஸ்டிடுவன்சிஸ் மினிஸ்டர் ஃபார் நான் ரெசிடென்ட் தமிழன்ஸ் வெல்ஃபேர். நான் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய தமிழன்ஸோடைய வெல்ஃபேர், அகதிகளாக இருக்காங்கல்ல, இப்போ வந்து ஈழத்தமிழர்கள் அப்படின்னா சொல்கிறாங்களே, ஸோ அவங்களுக்கான வெல்ஃபேருக்காகவும் இவங்க இருக்காங்க. சம்பத்குமார் வந்து கோயம்புத்தூர் நார்த் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி மினிஸ்ட்ரி ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர். பேக்வர்ட் பின்தங்கிய நிலையில் உள்ள அந்த கிளாஸஸ் அவங்களோட வெல்ஃபேருக்காக வந்துட்டு டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் வெல்ஃபேருக்காகவும் இவர் இருக்கார். நெக்ஸ்ட்டு முகமது ஃபர்ஃபாஸ் அப்படின்னு சொல்லி அறத்தாங்கி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். சரியா. ஸோ அப்போ வந்து ட்ரைனிங் ரிலேட்டடானது, சென்சஸ்ஸு, வெயிட் மெஷர்ஸு, அர்பன் அண்ட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டு, பாண்டட் லேபர் வெல்ஃபேர், இது எல்லாமே லேபருக்கான வெல்ஃபேர் எல்லாமே வந்து முகமது ஃபர்ஃபாஸ். நெக்ஸ்ட் சரத்குமார் அவர்கள் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ் சர்வீசஸ் மேனுக்கான வெல்ஃபேர் வந்துட்டு தாம்பரம்லேருந்து ஜெயிச்ச சரத்குமார் அவர்களுக்கு பார்க்குறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வந்துட்டு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த ரிஃபார்ம்ஸ்க்கான என்ன இது இருந்தாலும் இவங்க டிபார்ட்மெண்ட் தான் நம்ம அணுகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. சரி, நெக்ஸ்ட்டு மரி வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் நகர் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ் ஃபினான்ஸ் பிளானிங் அண்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் செங்கோட்டையனுக்கு ஃபினான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மாதிரி இப்போ மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், பென்ஷனரி பெனிஃபிட்ஸ், பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இவர்கிட்ட வந்திருக்கு. விக்னேஷ் கே அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிணத்துக்கடவு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் ஜெயிச்சவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராகிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் அண்ட் ப்ராகிபிஷனுக்கான அந்த சுங்க வரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அண்ட் ப்ராகிபிஷன் தடுப்புக்கான அந்த என்னென்னலாம் தேவையில்லாததோ அதை தடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரிஸ்க்கு வந்துட்டு விக்னேஷ் கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அப்படியே நம்ம இப்போ பார்த்த மினிஸ்ட்ரிஸை நான் அப்படியே வந்து தமிழ்லையும் சொல்லிடுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பொது நிர்வாகம், குழந்தைகள் நலம், இளைஞர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் நலம், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, வறுமை ஒழிப்பு, ஊரக கடன் துறைகள், காவல், உள்துறை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சருக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை வந்து என் ஆனந்த், பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வந்து ஆதவ் அர்ஜுனா, மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து அருண்ராஜ், உணவுத்துறை குடிமை பொருள் வழங்கல் துறை வந்து வெங்கட்ரமணன்,
வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை வந்து KA செங்கோட்டையன். மின்சார சட்டம் நிதி சிறைத்துறை ஊழல் தடுப்பு வந்து CDR நிர்மல்குமார். பள்ளி கல்வித்துறை தொல்லியல் செய்தி தமிழ் வளர்ச்சி பார்த்திங்கன்னா ராஜ்மோகன். கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை பார்த்திங்கன்னா TK பிரபு. தொழில்துறை முதலீடு ஊக்குவிப்பு கீர்த்தனா அவர்கள். மீன்வளத்துறை வந்து ஸ்ரீநாத். பத்திரப்பதிவுத்துறை வணிக வரி பார்த்திங்கன்னா வந்துட்டு லோகேஷ் தமிழ்ச்செல்வன். கால்நடைத்துறை பார்த்திங்கன்னா S கமலி. போக்குவரத்து துறை விஜய் தமிழன் பார்த்திபன். பால்வளத்துறை C விஜயலட்சுமி. இந்து சமய அறநிலையத்துறை ரமேஷ். வனத்துறை பார்த்திங்கன்னா RV ரஞ்சித்குமார். வேளாண் துறை வந்து வினோத். தகவல் தொழில்நுட்பத்துறை AI தான் பார்த்திங்கன்னா வந்து R குமார் அவர்கள். நெக்ஸ்ட் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை வந்து K தென்னரசு. சுற்றுச்சூழல் துறை ராஜீவ். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வந்து V சம்பத்குமார். வீட்டு வசதித்துறை வந்து ராஜ்குமார். தொழிலாளர் நலத்துறை வந்து முகமது ஃபர்வாஸ். கூட்டுறவுத்துறை வந்து காந்திராஜ். அதுக்கப்புறம் நிதித்துறை வந்து மரிய வில்சன். சிறு குறு நடுத்தர தொழில்துறை மதன் ராஜா. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை வந்து K விக்னேஷ். சமூக நலன் மகளிர் நலத்துறை வந்து ஜெகதீஸ்வரி. மனிதவளத்துறை சரத்குமார். கைத்தறி ஜவுளித்துறை வந்துட்டு விஜய பாலாஜி. அடுத்து உயர்கல்வித்துறை விஸ்வநாதன். சுற்றுலாத்துறை ராஜேஷ்குமார். சமூக நீதித்துறை வன்னியரசு. சிறுபான்மை நலத்துறை ஷாஜகான். ஸோ AM ஷாஜகான் அவர்கள் பாபநாசத்தில் நின்று ஜெயித்தவர். இவங்க தான் IUMLலேருந்து அந்த 2 சீட்டு ஆதரவு கொடுத்தவங்கள ஒரு சீட்டு இவருக்கு வந்து மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷாஜகான் அவர்கள் பார்த்திங்கன்னா பாபநாசம்லேருந்து ஜெயித்தவர். இவருக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் அண்டு வக்பு போர்டு வக்பு வாரியமும் வந்துட்டு சிறுபான்மையினருக்கான மினிஸ்ட்ரி வந்து இவருக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் சமூக நீதித்துறை யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ் ஆஃப் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட் மலைவாழ் மக்கள் நலத்துறை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வன்னியரசு அவர்கள். திருமாவளவனுடைய VCK கட்சி. ஓகேவா. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்தாங்க. திரு ஜோசப் விஜய் நம்மளுடைய CM அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததில் 2 சீட் ஆதரவு கொடுத்தாங்க. அதில் ஒன்று வந்து மினிஸ்ட்ரி வந்துட்டு இவங்களுக்கு போயிருக்கு. சமூக நீதித்துறை வன்னியரசு அவர்களுக்கு போயிருக்கு. அது இன்றைக்கி தான் இவங்க 2 பேரும் பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா வந்துட்டு CM ஃபஸ்ட்டு ஏற்றாரு. அதுக்கப்புறம் 9 மினிஸ்டர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் 23 மினிஸ்டர்ஸு, மொத்தமாக 33. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 2 பேர் 35. ஸோ டோட்டலி கம்ப்ளீட்டட் 35 மெம்பர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே பதவி எடுத்து முடிச்சிட்டாங்க. இனிமே அவங்களுடைய ஒர்க்ஸை அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களுக்கான மினிஸ்ட்ரி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ அவங்க என்னென்னதில் நின்று ஜெயித்தாங்க, என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே வருது, அது வழியாக வந்து செயல்பட போகுது அப்படிங்கிறதுக்கான ஃபுல்லாக ஒரு டீட்டெயில் வீடியோவாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த டீட்டெயில் வீடியோவாக வந்துட்டு பார்த்தாச்சு. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2026 இந்த பதிவை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து hope you all understand and useful for you. So thank you.